வாழ்க வளமுடன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சேரீ ஓர் அடிக்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சேரீ வந்து ஓர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். சில துணியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிழிக்க முடியும், ஒரு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு கிழிச்சிட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். சில துணிகள் வந்து கிழிக்க முடியாது. அப்போ கிழிக்க முடியாத துணியில் என்ன பண்ணிக்கிங்கன்னா, ஒரு த்ரெட்டை வந்து கொஞ்சம் இழுத்து விட்டு நீங்கள் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சேரீ வந்து த்ரெட்டை இழுத்துவிட்டு சேரீ கட் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைச்சா நீட்டாக இருக்கும், உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து அந்த சுருண்டு வரும், உங்களுக்கு வந்து முறுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் தைக்க. நீங்கள் கிராஸாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதனுடைய ஷேப் கரெக்டாக வராது. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே ஃபோல்ட் பண்ணி, மீதி இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு உள்ள இன்னொரு ஃபோல்ட் பண்ணி அப்படியே தைச்சிக்கிட்டே வரலாம். இது பீஸ் இழுத்துடக்கூடாது. இந்த துணி வந்து இழுக்கு இழுவ கொடுக்குது. இது ரொம்பவே நல்லாவே இழுவ கொடுக்குது இந்த துணி. இங்கே பாருங்கள், பீஸ் இழுத்தோம்னா நல்லாவே இழுவ கொடுக்கும். அதனால் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து கொஞ்சம் சீலை வந்து மேலே இப்படி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கீழே இழுக்கு இழுவ கொடுக்கும். ஸோ இழுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம், மடித்து வச்சுக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி சீலைக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மடிச்சிருக்கணும். ஒரே லென்த்துக்காக பிடிச்சிங்கன்னா மேலே இழுத்துக்கிட்டு போயிடும். இந்த துணி கண்டிப்பாக இழுக்கக்கூடாது. ஏன்னா அது ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஈஸியாக இழுவ கொடுக்கும். அடியில் வந்து ஸ்டிஃபாக நிற்கும், மேலே வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால ஈஸியாக இழுக்கும். அந்த கட் பீஸ் இந்த இது கட் ஆகிருக்கனால உங்களுக்கு எல்லா துணியிலுமே மேக்ஸிமம் பீஸ் இழுத்துறாதீங்க. அதுதான் ஸ்டிச் பண்ணியாச்சு. சேரீ ஓர் அடிக்கிறது எப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.